இந்த கமெண்ட்டை இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தேன். லீவில் எக்ஸசைஸ் மட்டும் பார்க்கலாமா இல்லை எக்ஸாம்பிள் சேர்த்து பார்க்கணுமா, எனி ஒன் ஆன்சர் ப்ளீஸ் அப்படின்ட்டு. அதுக்கு ஒரு சீனியர் வந்து ரிப்ளை பண்ணியிருக்காங்க. ஐ எம் அ சீனியர், மை டிப்ஸ் ஆர் டு ஸ்டடி எவ்ரி திங் போத் எக்ஸசைஸ் அண்ட் எக்ஸாம்பிள் சம்ஸ் பிகாஸ் யூ வில் நாட் அண்டர்ஸ்டாண்ட் பிகாஸ் யுவர் ஃப்யூச்சர் டிபெண்ட்ஸ் அப்பான் யுவர் கட் ஆஃப், ஸோ ப்ளீஸ் இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. என்னென்னா நமக்கு 11th 12th பொறுத்த வரைக்கும் எக்ஸாம்பிள் சம்ஸ் கேட்பாங்களா, எக்ஸசைஸ் சம்ஸ் கேட்பாங்களா, புக்கின் வேறு வருமானு சொல்லவே முடியாது. நம்மளோட கட் ஆஃப் வந்து ரொம்பவே முக்கியம் ஒரு நல்ல காலேஜ் கிடைக்கிறதுக்கு. நல்ல காலேஜ் கிடைச்சா நல்ல கரியர் அமையும் இல்லையா? ஸோ அதனால் அவங்க ப்ளீஸ் 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 எனக்காக டோன்ட் வேஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த சீனியருக்கு ரொம்ப பெரிய ஒரு தேங்க்ஸ். ஜூனியரை வந்து இவ்வளோ மோட்டிவேட் பண்ணுறதுக்கு, இவ்வளோ ஐடியாஸ் கொடுக்குறதுக்கு, டைம் எடுத்து கமெண்ட்டுக்கு இவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அவங்க ரிப்ளை பண்ணதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ். அண்ட் 11th பசங்களுக்குலாம் இப்போ அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பின்னாடியும் போகாதீங்க, வெறும் எக்ஸசைஸ் பின்னாடியும் போகாதீங்க, எக்ஸாம்பிள் சம்ஸ் பின்னாடியும் போகாதீங்க. ஓவராலாக எல்லாமே நீங்கள் பார்த்தா தான் நமக்கு ஒரு நல்ல ஃப்யூச்சர் கிடைக்கும். இப்போது நிறைய இடத்துலலாம் பார்த்துருப்போம் இல்லையா, டுடேஸ் இன்கன்வீனியன்ஸ் இஸ் ஃபார் பெட்டர்மெண்ட் ஆஃப் ஃப்யூச்சர் அப்படின்ட்டு. ஸோ அதே மாதிரி தான் இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சம் படுற கஷ்டம் வந்து ஃப்யூச்சரில் நமக்கு ரொம்ப பெரிய ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும். ஸோ எல்லாமே படிச்சிடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.